தமிழக அரசின் ஒவ்வொரு திட்டம் சார்ந்து மதிப்பாய்வு பணிகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. அதனால்தான் அவரை யாரும் வெறும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டும் என்று சொல்லிவிட வேண்டாம். அவர் ஒரு துணை முதலமைச்சருக்கான பணிகளை செய்து கொண்டிருப்பவர் என நாகர்கோவிலில் நடைபெற்ற காபி வித் அமைச்சர் நிகழ்ச்சியில் மாணவியின் கேள்விக்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதிலளித்தார். தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பொதுத் தேர்வில் மாணவர்களுக்கு பயம் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாகர்கோவிலில் உள்ள புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுடன் காஃபி வித் அமைச்சர் என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தமிழகத்தில் முதல் முறையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறுவதாகவும் தெரிவித்தனர். இதில் மாணவர்கள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தனர். அந்த கேள்வியானது தங்களுக்கு கல்வி சொல்லித்தந்த ஆசிரியர்களை ஞாபகம் இருக்கிறதா என்று ஒரு மாணவி கேட்டார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறுகையில், ஆரம்ப காலத்தில் உள்ள ஆசிரியர்களை ஞாபகம் இருக்கிறது. அதேபோன்று தற்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆசிரியராக இருக்கிறார் என பதிலளித்தார். மேலும் ஒரு பெண் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தங்களுக்கும் உண்டான உறவு குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு சிரித்துக் கொண்டே 3 தலைமுறையாக தங்கள் குடும்பத்திற்கும் கலைஞர் கருணாநிதி குடும்பத்திற்கும் உறவு உள்ளது. அந்த வகையில் 3ஆம் தலைமுறையாக உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசினார். அதில் அவர் கூறும்போது, தமிழகத்தில் ஒவ்வொரு திட்டம் சார்ந்து மதிப்பாய்வு பணிகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. ஆனால் தான் அவரை யாரும் வெறும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டும் என்று சொல்லிவிட வேண்டாம். அவர் ஒரு துணை முதலமைச்சருக்கான பணிகளை செய்து கொண்டிருப்பவர். தான் சொல்வதில் உள்ள காரணம் எல்லா திட்டத்தையும் ஒருங்கிணைத்து மேற்பார்வை பார்த்து அதற்கான தீர்வை வழங்குவது, மதிப்பாய்வு செய்து வருகிறார். அடுத்த தலைமுறைக்கான பல்வேறு திட்டங்களை செய்யக்கூடிய ஒருவர். எனக்கும் அவருக்குமான உறவு நல்ல நட்பாக இருக்கிறது எனவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் அமைச்சர் மனோ தங்கராஜ், மேயர் மகேஷ், ஆட்சியர் அழகுமீனா உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவங்க எல்லாராலையுமே ஆகாய விமானத்தில் பயணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அவங்களுக்குள்ள அந்த ஆசை இருந்தாலுமே அவங்களால போக முடியாது. ஏன்னா போதுமான வசதி இருக்காது. ஆனால் நீங்கள் அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாருமே ஆகாய விமானத்தில் போகணும் அப்படின்னு நினச்சி அதை செயல்படுத்துனீங்க. அப்போ அரசு பள்ளி குழந்தைகள் எல்லாருமே அந்த மாதிரி ஆகாய விமானத்தில் போகணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எனக்கும் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமா. காசு இருந்தால் தான் விமானத்தில் போகணுன்னு இல்லை, திறமை இருந்தாலும் போக முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் தான் மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் இதற்கென்று ஒதுக்கீடு செய்து, நீ இதை வானவில் மண்டலத்தில் நீ உன்னை சாதிக்கிறியா, கலை பண்பாட்டு கொண்டாட்டத்தில் உன்னை நீ சாதிக்கிறியா, விளையாட்டு போட்டியில் நீ உன்னை சாதிக்கிறியா, வினாடி வினாடி உன்னை சாதிக்கிறியா, இந்த மாதிரி சாதிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 25 மாணவ செல்வங்களை நாங்கள் தயார் செய்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் கொண்டு செல்கின்ற அந்த பணியை நாங்கள் ஈடுபடுத்திட்டு இருக்கிறோம். இது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்கள் மீது படிப்பு முக்கியம்தான், மார்க் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. அதையும் தாண்டி ஒரு தனி திறமையை நம்ம பிள்ளைங்க வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, உங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த திட்டம். அதனால தான் சொன்னேன், காசு மட்டும் முக்கியமல்ல, திறமை என்பது என்று சொன்னால் உலகம் முழுக்க ஏன் நீங்கள் வெண்கலத்துக்கே நீங்கள் சென்றுவிட்டு வரலாம் என்று இருக்கிறதுனால இது ஒரு எடுத்துக்காட்டு. விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் உண்டான ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்க. அவர்கள் மேயர் அதை பற்றி சொல்லிட்டாங்க. 3 தலைமுறை நட்பாக பேரறிஞர் அண்ணாக்கு பிறகு முத்தமிழ் கலைஞர்களால் தான் இந்த தமிழினத்தை வழிநடத்த முடியும் என்று அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் என்னுடைய தாத்தா அன்பில். முத்தமிழர் கலைஞருக்கு பிறகு இளைய சமுதாயத்தை வளர்த்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமையை சரியாக முறையாக நடத்தக்கூடியவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் என்கின்ற வகையில் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் என்னுடைய மறைந்த தந்தை அவர்கள். இன்றைக்கு அந்த வழியில் இன்றைக்கு இளைய சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு எடுத்துக்காட்டாக, அது விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம நிறையா திட்டங்கள் பேசணும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு திட்டம் சார்ந்து அதை ரிவ்யூ பண்ணுறது அது யாருடைய கட்டுப்பாட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்புக்கு விளையாட்டுத்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டு தான். அதெல்லாம் நாங்கள் பேசும்போது தயவுசெய்து அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டும் சொல்லிடாதீங்க, அவர் கிட்டத்தட்ட ஒரு துணை முதலமைச்சருக்கான அந்த பணியை செய்து கொண்டிருப்பவர் என்று நான் சொல்வதற்கு காரணம்
இந்த எல்லா திட்டத்தையும் ஒருங்கிணைத்து மேற்பார்வை பார்த்து அதற்கான ரிவ்யூ கொடுத்தது அவர் தான்.